திரு செங்கோட்டையன் அவர்கள் தாவேகாவுக்கு போன பிறகாகவும் அம்மையார் ஜெயலலிதா படத்தை தொடர்ந்து பயன்படுத்தி கொண்டே இருக்கிறார். எம்ஜிஆர் படத்தையும் பயன்படுத்துகிறார். எம்ஜிஆர் படத்தை அவரே விஜயே பல இடங்களில் பயன்படுத்துறாரு, பேசுறாரு அதெல்லாம். ஆனா அம்மையார் ஜெயலலிதா படத்தை தொடர்ச்சியாக பயன்படுத்துவதும் சமீபத்தில் ஒரு ட்விட்டர் கார்த்திகை ஜெயலலிதா அவர்களையோ எம்ஜிஆர் அவர்களையோ அண்ணா அவர்களையோ எதிர்த்து ஒரு வார்த்தை கூட தாவேக ஆரம்பிச்ச நாள்ல இருந்து யாரும் பேசல. திரு விஜய் மட்டும் இல்ல, வேற யாரும் பேசல. கொள்கைக்கு எதிராக சில விஷயங்களை விமர்சிக்கிறாங்கல்ல இன்னைக்கு. என்னன்னு சொல்லுங்க. அது அவங்க சொல்வதும் இன்றைய அதிமுகன்னு சொல்றாங்க. அதே திரு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் திரு ஓபிஎஸ் உள்ள எடுத்தக்கூடிய நிலைமை தான். ஏடிஎம்கே எங்களுக்கு ஓகே, இன்றைய தலைமை எங்களுக்கு கொஸ்டனபிள். இதுதான் அந்த நிலைப்பாடு இருக்கு. சோ செல்வி ஜெயலலிதாவுடைய படத்தை வைக்கிற பத்தி தான் நீங்க கேக்குறீங்க. ஆமா, ஜெயலலிதா அவர்களுக்கு எதிராகவோ எம்ஜிஆருக்கு எதிராகவோ இவங்க எதுவுமே பேசணும்னு சொல்ல போனா அண்ணாவை எம்ஜிஆரையும் அவங்க புகழ்ந்து தள்ளுறாங்க. அண்ணா காட்டிய வழியில் அவர் இதுவரைக்கும் ஒரு 10 முறையாவது திரு விஜய் சொல்லியிருப்பாரு, மக்களிடம் செல் என்று அண்ணா சொன்னார் அப்படின்னு ஒரு 10 முறையாவது சொல்லியிருப்பார். அப்ப அண்ணாவை மேற்கோள் காட்டுறார். எம்ஜிஆர் மாதிரி ஒருத்தர் உண்டா அப்படின்னு 10 முறை பேசியிருப்பார். சோ ஏடிஎம்கே வாக்குகளை நம்ம உள் வாங்கணுங்கிறதுக்கான ஒரு முயற்சி. ஏடிஎம்கே வாக்குகளை அறுவடை செய்ய தான் அம்மையார் ஜெயலலிதா படத்தை பயன்படுத்துவதை அனுமதிக்கிறார் விஜய் அவர்கள். ஆமா, அது சரியான ஒன்றா? திரு செங்கோட்டையன் தொடர்ச்சியா வாங்குறதுக்கு யாருனாலும் என்ன செஞ்சுக்கலாம். அதுக்கு நீங்க சரி தப்புன்னே பார்க்க முடியாது. இல்ல சார், அது நீங்க பீகார்ல 10,000 ரூபாய் கொடுக்குறேன் நாங்க, இந்த பொங்கலுக்கு 5,000 ரூபாய் கொடுக்க போறாங்க தமிழ்நாட்டுல. போன வருஷம் பொங்கலுக்கு கொடுக்கவே இல்லை. இந்த வருஷம் பொங்கல் 5,000 ரூபாய் சரியா தப்பாங்கிற கேள்வி எங்க வந்துச்சு? இல்ல சார், அதிமுக திமுக ரெண்டுமே ஒண்ணு. நான் சொல்றது புரியுங்களா உங்களுக்கு? போன வருஷம் பொங்கலுக்கு 1 ரூபா கூட கொடுக்கல. இந்த வருஷம் பொங்கலுக்கு 5,000 ரூபாய் கொடுக்க போறாங்க. என்ன கணக்குன்னு கேட்கணும்ல. தேர்தல் ஓட்டு என்னன்னாலும் செய்யல. யாரும் நான் உங்களுக்கு தான் நீங்க சண்டைக்கு வரும்போது தான் நானே சொல்லிடுறேன். பீகார்ல 10,000 ரூபாய் கொடுத்தாங்கல்ல பெண்களுக்கு, அத மாதிரி தான் கொடுக்குறாங்க. அதான் யாருமே ஒன்றும் சொல்ல முடியாது. நம்ம தேர்தலுக்கு ஓட்டுக்கு நீங்க ஜெயலலிதா படம் வச்சிருக்கலாம், எம்ஜிஆர் படம் வச்சிருக்கலாம், நீங்க எந்த படம் வச்சுக்கலாம், யாரும் கேட்க முடியாது. ஓட்டு வந்தா சந்தோஷம்.